Hey guys, welcome to our channel Sri Movie Diaries. என்னடா தூங்கி எழுந்த மூஞ்சியோட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி June 6 மை பர்த்டே. அது என்னவோ தெரியல, சீரியஸாகவே சின்ன வயசில் ஒரு பர்த்டேவும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அப்படிலாம் இல்லவே இல்லை. ரொம்ப நார்மலாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை. அதான் உண்மை. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த இயர் எதுவுமே கிடையாது, எந்த செலிப்ரேஷனுமே கிடையாது. ஆனால் ப்ரேயர்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே எழுந்திரிச்சிருக்கேன். ஒரு 3 மணி நேரம் தான் தூங்கினேன். என் கண்ணை பார்த்தாலே தெரியும். 3 மணிக்கு தான் தூங்கினேன் நைட்டு. கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் இருந்தனால ரொம்ப லேட்டாக தான் தூங்கினேன். இப்போ 6 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். ஆல்சோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே, என் பர்த்டேவை தவிர வேறு ஒரு ஸ்பெஷலான டே என்னென்னா தேய்பிறை சஷ்டி. அதனால் முருகனுக்கு ஸ்பெஷலான டே. ஆக்சுவலாக பர்த்டேனாவே நார்மலாக கோவிலுக்கு போவோம். இன்றைக்கி ஸ்பெஷலான டே அப்படிங்கிறனால முருகன் கோவிலுக்கு போக போகிறோம். அதுக்கான ஏற்பாடெல்லாம் எங்கள் அம்மா கிச்சனில் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து என்னெல்லாம் பண்ண போகிறோம், என் பர்த்டே ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். என்ன பண்ணுறோம்மா? இட்லி ஒன்றோட தேவையில்லை. அதுக்காக இன்றைக்கி வேறு தேய்பிறை சஷ்டி முருகனுக்கு உகந்த நாள். அதனால் அம்மா சக்கரை பொங்கலும் அங்கே சுண்டு வேறு அடுப்பில் 2 செஞ்சு நம்ம கிளம்பி போய் சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டோம்னா நல்லதில்ல. அதனால் பண்ணிட்டு இருக்கிற சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். சரி, நீ பாப்பா குளிச்சுட்டு ரெடி ஆகணும், டக்குன்னு சீக்கிரம் போயிட்டு இருந்தாங்க. ஓகேவா? எனக்கு தான் சாப்பிடாமல் எங்கேயாவது போனாலே மயக்கமாக வந்துடுமே. அதனால் சரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருந்தேன். சைட் பை சைடு அப்படியே வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் செல்லம்மா சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா. திருநாள் இதுவா இதயம் தரவா உரைத்தேன் மெதுவா கொஞ்சி கொஞ்சி வரவா பட 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 படவன எந்த கண்ணம்மா தட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. நல்லா சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் பிரசாதத்தையும் கொடுத்துட்டு நிறைய பேர் என்னை விஷ் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். என்கிட்ட இந்த ஏஸ்தட்டிக் மிரர்லாம் இல்லை, இருக்கிற மிரர்லேயே சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து தான் பொங்கல் சுண்டலெல்லாம் சாப்பிட்ருந்தோம். நீங்களும் சாப்பிடுங்க. அப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டோம். ஏர்லி மார்னிங் 4 to 4:30 அந்த டைம்லேயே வந்துட்டு கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நாங்கள் பண்ண வேண்டியது. ஆனால் லேட் ஆனனால எங்களால் பண்ண முடியல. அதனால் ஈவினிங் ஆச்சு வீட்டில் விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிடும்போது கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் நாங்கள் வந்து அதை பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு 4:30 வீட்டுக்கு வந்து தான் என்னை எழுப்புனா. அவள் கூட ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அவள் வருவான்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வரும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அவள் போனதுக்கப்புறமா வீட்டில் பூஜை இருந்தது. பூஜை முடிச்சதுக்கப்புறமா என் தங்கச்சி ஏதோ எனக்கு ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டா. வாங்க அவள் என்ன பண்ணியிருக்கான்னு போய் பார்க்கலாம். என்ன செஞ்சுருக்கேன்? எனக்கு ஹாஸ்டா ஏதோ என்னால் முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரியலி அவள் செஞ்சிருந்த பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து வெளியில் நல்லா காற்றடிச்சுதா. சரி அங்கே போய் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் தங்கச்சி போயிட்டோம். ஓகே, டின்னருக்கு எங்கள் அம்மா ஸ்பெஷலாக எதுவும் செஞ்சுட்ருக்காங்க. என்னென்னு போய் பார்க்கலாம். என்னம்மா செய்கிற? ஸ்பெஷல் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா தோசை ஊற்றிட்டு இருக்கிறியே. அங்கே உனக்கு ஸ்பெஷல் டின்னரானது இது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியுங்களா? என்னது? பாப்பாவுக்கு பாருங்க, மட்டன் பொடி போட்டு பட்டர் போட்டு தோசை போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்போ ஓகே. மட்டன் பொடி மேலே தூவிட்டு லைட்டாக கொஞ்சம் பட்டர் எடுத்து அப்படியே லைட்டாக தோசை மேலே அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ், இதுக்கு நாங்கள் வச்சுருக்க பேர் என்னம்மா? இதுக்கு மட்டன் பட்டர் தோசை.
மட்டன் பட்டர் ஆர் பட்டர் மட்டன் இப்படி எது வேணால் சொல்லலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே 3 தோசை வந்து எனக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம பொடி போட போகிறோம். இதுதான் வந்து ப்ராப்பரான பொடி தோசை. ஆனால் இதுக்கு முன்னாடி போட்ட பட்டர் மட்டன் அப்படிங்கிறது நாங்களே கண்டுபிடிச்சது. மட்டன் மசாலா போட்டு பட்டர் போட்டால் அது எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தனால அதை நாங்கள் ஒரு பொடி தோசை எடுத்துக்கிட்டோம். நெய் மேலே விட்டு ரொம்ப ஜாஸ்தி விட வேணாம் நைட் நேரத்தில் பிள்ளைங்களுக்கு, சும்மா லைட்டாக. இந்த மாதிரி தோசை கொடுத்தா கண்டிப்பாக எத்தனை தோசையாக இருந்தாலும் சாப்பிட்லாம். அதே மாதிரி டெய்லியும் தோசை கொடுத்தா கூட சாப்பிட்லாம். ஆமாம் கண்டிப்பாக. குழந்தைங்களுக்கு டிஃபன் தான் ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த மாதிரி வெரைட்டியான தோசையெல்லாம் சுட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ். அதனால் உங்கள் வீட்டில் அடிக்கடி தோசை செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சிம்பிள் தான். ஒரு தோசை அப்படி ஒரு தோசை இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தோசை சாப்பிட்ற மாதிரி தெரியாது. நல்லா இருக்கும். சுட முடியாது. அம்மா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படும். ப்ராப்பரான பொடி தோசை இது. ஓகே எனக்கு தேவையான 3 தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் போய் சாப்பிட போகிறேன். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி மட்டர் பட்டனுங்கிறேன். அண்ட் ஃபைனலி அட் த எண்ட் ஆஃப் மை பர்த்டே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முக்கியமாக எஸ் இட்ஸ் மை 20th பர்த்டே. அண்ட் வந்து நான் எதுவுமே பெருசாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, ஏன்னா எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இந்த டைம் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் நான் வந்து கோவிலுக்கு போனேன், பிரசாதம் கொடுத்தேன், அவங்க எனக்கு விஷ் பண்ணாங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு சொல்லலாம். அண்ட் வந்து நான் எனக்கு ரொம்ப டிவோஷனலாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் எனக்கு நானே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே எனக்கு இந்த டே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. வேறு எந்த செலிப்ரேஷனும் எனக்கு தேவைப்படலை, எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே என்னோட தேங்க்யூ. எனக்காக வந்து இன்னொருத்தவங்க எஃபர்ட்ஸ் போடுறதும் அவங்க லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த கிஃப்ட்ஸுக்கும் எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் அவ்வளோதான் என்னோடய பர்த்டே. சிம்பிளாக இருந்தாலும் பியூட்டிஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா ஸ்ரீபுவி டைரிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.